ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயின்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருத்தணி தான் போயின்ட்டுருக்கோம். அவரோட வீலாக் தான் இது. நாங்கள் ஸ்டார்டிங் வந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா, பஸ்லேருந்து எங்களால் இறங்கவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதுலேருந்து இறங்கி இப்போ வந்து இப்படி இந்த நம்ம கவர்மெண்ட் பஸ் தான் விட்டுருக்காங்க. அதுலேருந்து இப்போ அப்படியே நடந்து போயின்ட்டுருக்கோம். நான் நடந்து போகிற என்ட்ரன்ஸ் தான் இது. பஸ் வந்து மேலே விட்டுருக்காங்க, அதுலேருந்து அப்படியே நடந்து போகிறோம். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லை, நிறைய வந்து குரங்கு அதிகமாகிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் இப்போ கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு போங்க. இவர் ஃபஸ்ட்டு பொம்மைன்னு தான் நினச்சோம், பார்த்தா ஃபுல்லாக பெயிண்ட் வந்து உடம்பு ஃபுல்லாக பூசினு நின்றுட்டுருக்காரு. இவர் யாருன்னு அது இல்லாமல் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 90s கிட்ஸு இந்த 80s கிட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது கொள்ளும்போது நம்மளுக்கு தோணும் பார்த்தீங்களா, சின்ன வயசில் வந்து திருவிழா அப்போது நம்ம வந்து போயிட்டு ஒன்று ஒன்றா அந்த கையில் வந்து வைக்கிறது அவ்வளோ எல்லாேருக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஊசி மணி, பாசி மணி, இந்த 80s கிட்ஸு 90s கிட்ஸுக்கு எல்லாேருக்கும் தெரியும். இந்த கையில் வந்து அந்த அச்சு வைக்கிறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் வைப்பாங்க. வச்சுட்டு அது எத்தனை நாள் இருக்கும். இன்றைக்கி வந்து திருத்தணிக்கு வந்திருக்கோம். 48 நாள் விரதத்தை நான் முடிச்சுட்டு நீ திருத்தணிக்கு வந்திருக்கேன். கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, கூட்டம் வந்து நீ சரியான கூட்டம், கடலோட மோசமாக இருக்குது, அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதில் அந்த வீடியோவோடு நான் போடுறேன் பாருங்கள். அது இல்லாமல் வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே போய் சாமி தான் கும்பிட போகிறோம். எவ்வளோ நேரம் ஆக போகுது தெரில, ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றும் குறையில, இன்னும் போய் தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அன்னதானம் வந்து கொடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க போல். பெருசாக வந்து எந்த ஒரு அன்னதானம் இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல. எல்லாமே கடை தான் வச்சு விற்றுருக்காங்க. உள்ளே போனால் தான் தெரியும். இது நாங்கள் ஸ்டார்டிங் வந்து உள்ளே போகிற இதுதான். இது வந்து ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில். நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கரெக்டாக வந்து 5:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் வெளியே வரும்போது கரெக்டாக வந்து 8:15 ஆகிடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் வரைக்குமே கூட்டமே குறையல, அப்படி ஒரு கூட்டம். ஜனங்க எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளோ இதுவாங்க அலமோதுறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த வாட்டி வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த வேல் காவடி எடுக்கிறவங்க, புஷ்ப காவடி எடுக்கிறவங்களாம் இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க, உள்ளே வந்துட்டு இங்கேருந்து முடிப்பாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த வேல் இருக்கோம் பார்த்திங்களா, முருகரோட வேல், அங்கே தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். நம்ம எல்லோரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலை வணங்கிட்டு தான் அப்புறம் பண்ணுவாங்க. போய் சாமியை பார்ப்பாங்க, கொள்வாங்க. இல்லைனா சுற்றிட்டு வந்துட்டு கொண்டுட்டு வேலை வணங்குவாங்க. இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னென்னா தைப்பூசத்துக்கு உண்டானது தான். இந்த பாருங்கள், பாதி பேர் வந்து உட்காந்துருக்காங்க பாருங்கள். காவடிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, புஷ்ப காவடிலாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் என்னென்னா 8 மணிக்குமே கூட்டம் குறையலை, பார்த்தீங்கனாலே தெரியும் அதுலேயே. அது இல்லாமல் இப்போ பாருங்கள், இப்படி தான் மேலே தான் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நாங்கள் 2-3 சுற்றி தான் போனோம். அதுவும் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஆனால் போனது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கோம், ஆனால் இந்த டைம் இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி. அந்த இதுவெல்லாம் பாருங்கள், லைட்னிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் இவ்வளோ கூட்டம் வந்து என் என்டையர் லைஃப்பில் இப்போ தான் பார்க்குறோம். இது இல்லாமல் புதுசாக வந்து இப்போ கட்டிட்டுலாம் இருக்காங்க. இந்த வியூ பாருங்கள், நைட் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ, வண்டி போகிற வியூலாம். இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபுல்லாக படிக்கட்டெலாம் ஏதோ ஒரு பாதை மாதிரி அமைச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து அந்த ஓம் முருகான்ற என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே நாங்கள் போனோம் இல்லைங்களா, அதுதான் வந்த என்ட்ரன்ஸு. இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு காவடி வச்சுருப்பாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது யார் எத்துன்னு வந்து வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு தான் போனாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது அந்த ஹேண்ட்மேட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு இதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. எந்த ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் அவங்க அலங்கரித்தது விதம், இங்கே வந்து சாமி கும்பிட்ற விதம் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஸ்டார்டிங் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு தான் போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒன்று அந்த லைட்னிங்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்தது.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெற்றிகரமாக வந்து 48 நாள் விரதத்தை முடித்து தைப்பூசம் வந்து முருகனை வந்து பார்த்துட்டோம். கஷ்டப்பட்டு தீராத ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து பார்த்தோம். நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, பாதியிலே வந்துட்டு பாதியிலே போயிடுறாங்க, பாதி பேர் வந்து சண்டை போட்டுன்னு போகிறாங்க, பாதி பேர் கேட்டுக்கிட்டலாம் வச்சுன்னு போகிறாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. பொறுமை இருந்தால் தான் முருகர் வந்து நம்மளுக்கு வந்து இடம் தருவார், நம்மளை வந்து பார்க்க வைப்பார், நம்மளுக்கு அருள் தருவார். கோச்சிங்னு வரணும், அவ்வளோ தூரம் வந்துட்டு சாமி பார்க்க பொறுமை இல்லைன்னா வரதுன்றது வேஸ்ட்டு. பார்க்கணும், மனசார வேண்டணும், கேட்டதை வந்து கொடுப்பார் கடவுள். என்றைக்குமே எல்லாருக்குமே எப்பயுமே வந்து நல்லது நினைக்கணுன்றது மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம கடவுளை தேடி போகிறோம். என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு மாதிரி இங்கே வந்து அன்னதானம்லாம் கிடையாது, தண்ணி அதெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அத்தனை மணி நேரம் நின்று உங்களால் இருக்க முடியும், உங்களோட மன உறுதியோடு இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம், கண்டிக்கும். தேங்க்யூ. மதியம் 2:40 வந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:06. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நடப்பாத பயணம் தான். முடிஞ்சதுக்கப்புறம் கீழே போய்ட்டு பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதான். ட்ரெயின் அவ்வளோதான். 8 மணியோட ட்ரெயின் க்ளோஸு. திருத்தணிக்கு யாராவது இருந்தீங்க அப்படின்னா 8 மணி மேலே, 8 மணி முன்னாடியோ கிளம்புற மாதிரி பார்த்துக்கோங்க, முக்கியமாக லேடிஸ். அதுக்கப்புறம் பஸ் வந்து இருக்கா இல்லையான்னு தெரில, டவுட் தான். எங்களுக்கே இப்போ போனால் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து 8 மணிக்கு மேலே வந்து பஸ் இருக்கா இல்லையா பார்த்து சொல்கிறோம்னா, 8 மணிக்கு மேலே வந்து பஸ்ஸு கிடையாது, சுத்தமாக வந்து பஸ்ஸு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அதை விட்டால் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் மட்டும் தான் ஒரு 10 மணிக்கு இருக்குது. அந்த 10 மணிக்கு மேலே வந்து ட்ரெயின் இருக்கா இல்லையான்றது தெரில. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஊருக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை சென்ட்ரலுக்கு இருக்குது, 10 மணிக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது. ஓகே, இல்லாதவங்க அங்கேயே தங்குங்க, அதுதான் சேஃப்டி. இப்போ சொல்லி கோவிலே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 4 மணி 4:30 அந்த மாதிரி கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு காலையில் ஒரு 6:15 ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் வந்து இறக்கி விட்டுருவாங்க சென்ட்ரல். இதுதான் பெஸ்ட்டு வே. ஏன்னா நாங்களே நிறைய வாட்டி போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் போனது இதுதான் ஃபஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு போகும்போது ஒரு உமனுன்ற போது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் வந்து சேஃப்டியாக போங்க. ஓகேங்களா?